இப்படி ஒரு பையர் ஈக்குவலா வருவான். ஓகேவா? இதுதான் என்னது பியர்சிங் லைன். ஓகேவா? இவங்க என்னென்ன டைப்ல எல்லாம் இருப்பாங்கன்னா இந்த மாதிரியான டைப் எல்லாத்துலயும் இருப்பாங்க. இப்படியும் இருப்பான், இப்படியே இருப்பான். இவங்க எல்லாமே பியர்சிங் லைன் தான். அது என்ன சார் பியர்சிங் லைன் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த செல்லரோட 50% ஆஃப் பாடியை கட் பண்ணி மேல வந்து நிக்கிறதுக்கு பேரு தான் அந்த பியர்சிங் லைன். சரியா? அது பியர்சிங்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. PIE அப்படின்னா பைன்னு அர்த்தம். நீங்க படிச்சிருப்பீங்கல்ல டபுளா பைனா டபுள் தானே? 2/2/7 3.14. அந்த மாதிரி. என்னது 22/7? என்னங்க சொல்றீங்க? 2/2/7 3.14 அது இன்னொன்னு. அதாவது 22/7 பைனா பாகத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறதுக்கு பை. அதான் பியர்சிங். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கேண்டில் கிடைச்சிச்சு பாட்டம்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? பை மட்டும்தான் யோசிக்கணும், வேற எதுவுமே யோசிக்க கூடாது. இதுக்கு அடுத்த கேண்டில் எனக்கு இப்படி எபவ் ஓபன் போட்டா சரி, எபவ் ஓபன் போட்டா இமீடியட் பை. ஓகேவா? இந்த கேண்டில்ல எங்கனாலும் எபவ் ஓபன் போட்டா இமீடியட் பை. பாட்டம் லைன்ல சரி எனக்கு ஈக்குவல் ஓபன் போட்டாங்க. ஓகேவா? மார்க்கெட் ஈக்குவல் ஓபன் போட்டாங்க. ஈக்குவல் ஓபன் போட்டுட்டு மார்க்கெட் கீழே வரைக்கும் வந்து இப்படி விக் அடிச்சு இப்படி மேல வந்தான்னா இப்பவும் பை தான். இது டபுள் கன்ஃபர்மேஷன். டபுள் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி கேண்டில பார்த்தா பை பண்ண யோசிக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி. ஏன்னா சப்போர்ட் லைன் பக்கத்துல இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கேண்டில் செட்டப் பார்த்தா பை பண்ண யோசிக்க கூடாது. உங்களுக்கு ப்ரீவியஸா இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி பையா இருக்கும், இப்படி பையா இருக்கும், இப்படி பையா இருக்கும், இப்படி பையா இருக்கிறதுனால இந்த பையர் எல்லாருமே உங்களோட ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த ட்ரேட மேல கொண்டு போவாங்க. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரியுதாப்பா? ஓகே சார், ஓகே சார். அப்போ எனக்கு பியர்சிங் லைன் இந்த மாதிரி வந்துச்சு. நேத்து என்ன வேற என்ன பார்த்தோம்? புல்லிஷ் ஹராமி. இப்படி உள்ளேயே ஓபன் பண்ணி உள்ளேயே க்ளோஸ் வச்சிருக்கோம். இவன் டே கேண்டில் செட்டப்ல இந்த மாதிரி எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், இப்ப டே கேண்டில் செட்டப்ல இவன் இந்த மாதிரி கேண்டில பாத்துட்டீங்க. ஏதோ ஸ்டாக்ஸோ நிப்டியோ இல்ல வேற எந்த செட்டப்னாலும் சரி, இந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் எபவ் ஓபன் போட்டா மிஸ் பண்ணிடக்கூடாது. பை. இதே இது இவன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பிலோ ஓபன் போட்டா செல். சரி. சொல்லுங்க. சன் ஃபார்மா யாரோ கேட்டீங்க சார். போட்டு உள்ள வந்து க்ளோஸ் வச்சாங்கன்னா இதுவும் பியர்சிங் லைன் தான். இத வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, புல்லிஷ் கவுண்டர் அட்டாக்னு சொல்லுவாங்க. சரியா? புல்லிஷ் கவுண்டர் அட்டாக். இதுவும் புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் தான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இன்சைடு ஓபன் பண்ணி எபவ் க்ளோஸ். சோ இந்த கண்டிஷன் எல்லாமே நேத்து பார்த்தோம். கரெக்டா? ஆமாங்க சார். சோ இந்த கண்டிஷன்ல நம்ம என்னன்னா மறுபடியும் எனக்கு இன்சைடு ஓபன் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுதா? இது ஒரு டே கேண்டல்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுக்கு எபவ் ஓபன் போட்டாங்கன்னா நீங்க வந்து தாராளமா பை பண்ணலாம். இதே இது இன்சைடு ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இது டபுள் சான்ஸ். இங்கிட்டும் போகலாம், இங்கிட்டும் போகலாம். புரிஞ்சுதா?
ஓகே சார். அப்ப இன்சைடு ஓபன் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இந்த செல்லர் இருக்கான்ல, இந்த செல்லருக்கு மேல இன்சைடு வச்சிருக்கானா, இல்ல இந்த செல்லருக்கு உள்ள வந்து இன்சைடு வச்சிருக்கானா, அத நோட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த செல்லருக்கு மேல இன்சைடு வச்சிருக்கானா, இந்த செல்லருக்கு உள்ள வந்து இன்சைடு ஓபன் பண்றானா, அத நோட் பண்ணணும். இந்த செல்லருக்கு உள்ள வந்து, அதாவது ப்ரீவியஸ் செல்லருக்கு உள்ள வந்து இன்சைடு பண்ணியிருந்தான்னா இவன் மோஸ்ட் ப்ராபபிளி இப்படிதான் போவான். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே சார். இதே இது எனக்கு செல்லருக்கு மேல இருக்கான்னா இங்க ஏதாவது விக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தொட்டுட்டு அவன் மறுபடியும் மேலதான் ட்ரை பண்ணுவான். கீழே ஓபன் பண்ணாலும் மேலதான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே சார். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே சார். ஓகே. ஒரு கேண்டில் இப்படிதான்ப்பா படிக்கணும், நுண்ணிப்பா கவனிக்கணும். கவனிச்சாதான் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிடுறேன் சார். ஓகேவா? ஓகே. பாட்டம்ல ரிஸ்க் எடுங்க, பாட்டம்ல ரிஸ்க் எடுங்க. நோட் பண்ணிட்டு சொல்லுங்க டக்குன்னு. சரியா? ஒரு செல்லரை ஒரு பையர் வின் பண்ணிடுறான். ஒரு செல்லரை ஒரு பையர் வின் பண்ணிடுறான், இல்ல 2 பையர் சேர்ந்து வின் பண்ணிடுறாங்க. 2 பையர் சேர்ந்து வின் பண்ணிடுறாங்க. இங்கதான் இருக்கு. இதுக்கு எனக்கு என்ட்ரி இங்க பிளான் பண்ணணும், இல்ல இங்க பிளான் பண்ணணும். இதுக்கு என்ட்ரியே கொடுக்காம இந்த இடத்துக்கு, இந்த இடத்துல எனக்கு என்ட்ரியே கொடுக்காம மார்க்கெட்டு இங்க இருந்து போயிருது. மார்க்கெட்டு இங்க இருந்து போயிருது. போனா கவலைப்படாதீங்க, போனா கவலைப்படாதீங்க. அவன் அவன் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு தானே போயிருக்கணும். ஆக்சுவல் ரூல் அதானே. அப்போ அவன் என்ன பண்ணுவானா, கண்டிப்பா இந்த இடத்த வந்து தொடுறதுக்கு வரதான் செய்வான். அந்த இடத்த கரெக்டா புடிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு அவன் வருவான்டா, இங்க வந்து அவன் இப்படி தொட்டுட்டு தான் மேலதான் போவான் அப்படின்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இந்த இடத்துக்கு நீங்க ரெடியா இருங்க. ஆர்டருக்கு கண்டிப்பா அந்த இடத்துல ஆர்டர் ட்ரிகர் ஆகி மேலதான் போகும் மறுபடியும். அது மட்டும் இல்ல, நீங்க இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்த பாயிண்ட விட இங்க வந்து தொட்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஏறுறான்ல, அந்த பாயிண்ட் இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும். அவன் வந்து ஒரு 30 பாயிண்ட் போயிருந்தா கூட இங்க இருந்து இவன் வந்து தொட்டுட்டு இங்க இருந்து போகும்போது இங்க இருந்து 60 பாயிண்ட் இல்ல 90 பாயிண்ட் போகும். புரியுதா? அப்போ மார்க்கெட்ல நீங்க இவனை போய் இங்க போய் விரட்டி பிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த கேண்டிலுக்கு இங்க போய் விரட்டி பிடிச்சிட்டீங்க, இந்த இடத்துல போய் விரட்டி பிடிச்சிட்டீங்க, ஆர்டரை போட்டுட்டீங்க. இங்க இருந்து உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேல ஏறி இருப்பான். ஏறினவன் இந்த இடத்த தொடுறதுக்காக என்ன பண்ணுவான்னா திரும்பவும் கீழே வருவான். அப்ப நீங்க பயந்துருவீங்க, உங்க எமோஷன் எல்லாம் ட்ரிகர் ஆகும். அதனால நீங்க எக்ஸிட் ஆவீங்க. அங்க இருந்து அவன் மேல இருக்கும். புரியுதா? அந்த அனுபவம் எனக்கே கிடைச்சிருக்கு சார். போகலாம். ஆனா இந்த கேண்டிலுக்கு கீழே கொண்டு வந்து இப்படி ஸ்டாப் லாஸ் வச்சா ஸ்டாப் லாஸ். சரியா? இறங்குற ஸ்பீடு வந்து ஸ்லோவா இருக்கணுமாங்க சார்? ஆமா, இறங்குற ஸ்பீடு எனக்கு இங்க இருந்து இப்ப 4 கேண்டில் மேல போயிருக்கான்னா ஒரே கேண்டில்ல வரக்கூடாது. புரியுதா? ஒரே கேண்டில்ல வரக்கூடாது. எனக்கு இங்க இருந்து அதே மாதிரி 4 கேண்டில்ல வரலாம், இல்லைன்னா 5 கேண்டில்ல வரலாம், இல்ல 6 கேண்டில்ல வரலாம். இப்படி மெதுவா வரலாம். சில நேரத்துல மட்டும்தான் என்ன பண்ணுவான்னா 2 கேண்டில வந்து தொட்ட உடனே அப்படி பவுன்ஸ் ஆகும். புரியுதா? ஒரே கேண்டிலா வரக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம வந்து ஆப்ஷன் தானே பாக்குறோங்க. அதனால 4 கேண்டில் போனவன் ஒரே கேண்டிலா வரக்கூடாது. ஒரே கேண்டில் வந்து என்ட்ரி போடக்கூடாது. போடக்கூடாது. வெயிட் பண்ணணும். சப்போஸ் ஒரே கேண்டிலா வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இந்த பாருங்க, ஒரே கேண்டிலா வந்துட்டான்.
வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு டோஜியோ ஸ்பின்னிங் டாப்போ போட்டானா இதை பிரேக் பண்ண உடனே என்ட்ரி கொடுக்கும். என்னங்க சார்? சார் அந்த சப்போர்ட்ல ஒரு ரெட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? இங்க அது இல்லைங்க, லெஃப்ட் சைடுல சார். ஆமாங்க சார். சோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய விக் வரைக்கும் வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? விக் வரைக்கும் வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, எவ்வளவு ஃபோர்ஸா வந்தாலும் விக் வரைக்கும் வந்துட்டு இப்படி டோஜியோ ஸ்பின்னிங் டாப்போ ஏதாவது போட்டான்னா நீங்க பயப்படாதீங்க, அங்க இருந்து அவன் மேலதான் போவான். ஓகே சார், ஓகே சார். சரியா? இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹைய பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி அந்த 4 ரெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு பையர் அந்த செல்லரை வின் பண்ணா ஒரு இது பாயிண்ட். ஆமா ஆமா, இப்படி இதோட இவன் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸ்பின்னிங் டாப் மட்டும் தான் வரணுமா சார், இல்ல ஹேமர் கூட வரலாம்? ஸ்பின்னிங் டாப், டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜி, எது வேணாலும் வரலாம். இவங்கல யாரு வேணாலும் வரலாம். இப்படி இது கூட வரலாம், ஹேமர் கூட வரலாம். எல்லாமே ரெட் கேண்டில் தானே சார்? இல்ல ரெட் கிரீன் எதுனாலும் ஓகே. இதுல கலர் நோட் இதுல மேட்ரு இவங்க தான். இவங்க எல்லாருமே என்னன்னா இவங்க ஒரு ட்ரெண்ட ஸ்டாப் பண்ணி மேல கொண்டு போற வேலை இவங்களுக்கு. புரிஞ்சுதா? கேக்குறாங்களா? சொல்லுங்க. அந்த ஸ்பின்னிங் டாப் பதிலையும் இன்வெர்டட் ஹேமர், அது இன்னொரு கேண்டில் வந்து ஹேமர். அதாவது 4 ரெட் கேண்டில் இப்படி வந்ததுக்கு அப்புறம் இன்வெர்டட் ஹேமரா? இல்லைங்க, இந்த கண்டிஷன்ல சொல்றேன். நீங்க அந்த பெருசா ஒரே கண்டில வந்துட்டானா நாம வந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னீங்களா? அந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமரும் மேலே விக்கு கீழே விக்கு அந்த கண்டிஷன் வரும்போது இப்படி ஒரு இன்வெர்டட் ஹேமரும் ஒரு ஸ்பின்னிங் போட்டா எப்படின்னு கேக்குறாரு சார் அவரு. ஒரு ஸ்பின்னிங் டாப்பும் சொல்றீங்களா? ஹேமருங்க சார். கீழே விக்கு வர மாதிரி. ஆப்போசிட் விக்கா? ஆப்போசிட் அப்படிங்களா? அப்படி இப்படி வந்து அந்த விக்க பிரேக் பண்ண உடனே என்ட்ரி தான் சார். ஓகேங்க சார். இப்ப இந்த 2 கேண்டிலுமே வந்து ஸ்பின்னிங் டாப் தானே? ஆமா சார், இது ஒரு ஒளிஞ்சிருக்கிற ஸ்பின்னிங் டாப் தான் இது. ஓகே. மறைமுகமா நமக்கு சொல்றது ஸ்பின்னிங் டாப் தான். மேலையும் விக்கு கீழையும் விக்கு நடுவுல பாடி. சார் இது பிலோ ஓபன் போட்டாங்க சார். எங்க சார்? சார் அந்த இன்வெர்டர் ஹேமர் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமா, இந்த இடத்துலயா? அந்த இடத்துல பிலோ ஓபன் போட்டு அடுத்த ஹேமர் வந்திருக்கு இல்லைங்களா? அது வந்து பிலோ ஓபன் போட்டா ஹேமரா வருங்களா? இந்த அதாவது ஒரு பெரிய செல்லர் மாதிரி இப்படி இன்வெர்டட் ஹேமர் போட்டதுக்கு அப்புறம் பிலோ ஓபன் போட்டா கேக்குறீங்களா? எஸ் சார். பிலோ ஓபன் போட்டுட்டாலே பை பண்ண யோசிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. பை சைடே யோசிக்காதீங்க. ஓகே. பிலோ ஓபன் போட்டுட்டானாலே வெயிட் பண்ணுங்க. எஸ் சார். பிலோ ஓபன் போட்டா பை பண்ண கூடாது. இப்ப இந்த இடத்துலயுமே பாருங்களேன், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டான். ஸ்பின்னிங் டாப் போட்டதுக்கு அப்புறம் பிலோ ஓபன் போட்டான்னா நீங்க பை பண்ண கூடாது. புரிஞ்சுதா? எஸ் சார். எங்கேயுமே உங்களுக்கு பையிங் கேண்டில் பார்க்கும்போது பையிங் கேண்டிலுக்கு பிலோ ஓபன் எதிரி. பிலோ ஓபன் யாரு? ஆப்போனன்ட். பிலோ ஓபன் போட்டு இப்ப எனக்கு உள்ள வந்து வச்சான்னா இவன் வந்து ஃப்ரெண்டு. ஓகேவா? எஸ் சார். ஆப்போனண்டா இருந்தவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அப்ப ஃப்ரெண்ட் கேண்டில் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு தேவை இந்த விக்கு அடிச்சு மேலதான் போகும். இதான் கண்டிஷன். அதுலயே கீழே விக் அடிச்சு வந்தா இன்னும் பவர். இதுக்கு கீழே விக் அடிச்சான்னா இன்னும் நல்ல ஃபோர்ஸ் தான். இவங்க வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க மேல போறது.
மோஸ்ட் ப்ராபபிளி விக் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது சார். விக் இல்லாம இருந்தா திணறாம போயிடுவான். விக்கோட இருந்தான்னா திணறி போவான். புரியுதா சார்? ஏன் சார் விக்கோட இருந்தா நல்லது தானே சார்? ஏன் திணறி போவான்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. இல்ல 2 பேர் இருக்கிறாங்க சார். பையர் இருக்காங்க, செல்லர் இருக்கறனால வந்து இந்த இடத்துல அதேதான். இந்த இடத்துல செல்லர் வந்து ஆக்டிவா இருந்திருக்கான். ஆனாலும் பையர் வந்து டாமினன்ட் பண்ணி நிப்பாட்டி இருக்கான். மறுபடியும் பையர் வந்து புஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, பையர் இதோட முடிஞ்சு போயிட்டான். செல்லர் என்னது முடிஞ்சு போயிட்டான். அங்க இருந்து உடனே பையிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த கண்டிஷன் நல்லா அவனாட்ட ஸ்மூத்தா போவான். விக் இருந்துச்சுன்னா செல்லர் வந்து ஆக்டிவ்ல இருந்திருக்கான். செல்லரை வந்து பையர் ஓவர்டேக் பண்ணியிருக்கான். மறுபடியும் செல்லர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் கண்டிஷன். ஒரு கேண்டில்ல நீங்க இப்படிதான் பார்க்கணும். விக்கோட இருக்கானா, விக் இல்லாம இருக்கானா. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விக் அடிச்சு ஒரு கடைசியா வந்த செல்லர் இருக்கான்ல, அவனை வின் பண்ணிட்டான்னா, ஒரு பையர் வந்து அடுத்த கேண்டில் அப்படி வின் பண்ணிட்டான்னா இந்த விக் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிரும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க செல் அடிக்க யோசிச்சாங்கல்ல, செல் பண்ணினாங்கல்ல, அவங்க எல்லாரும் பையரை கன்வெர்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட பொசிஷனை மாத்திக்குவாங்க. ஓகே சார், ஓகே. செல் சைடுல இருந்து பை சைடு வந்துருவாங்க. அப்ப இன்னும் வந்து நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனோட இருக்கும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே சார். அப்ப இனிமேல் வந்து இந்த கண்டிஷனை நல்லா நோட் பண்ணிக்கணும். எனக்கு செல்லர் வந்து இப்படியே வந்துகிட்டே இருந்தவன் ஒரு பை ரேஞ்சுக்கு வந்த உடனே வீக் ஆயிட்டான்னா நான் பை பண்ணணும். இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் பை தான் கண்டிப்பா நடக்கும். புரிஞ்சதா சார்? ஓகே சார், ஓகே சார். கேள்விப்படுவா? ஓகே சார். இல்லைங்க. பை ஏரியால எனக்கு ஒரு செல்லர் வந்திருக்கு. ஒரு செல்லருக்கு அடுத்து எனக்கு மார்க்கெட்ல ஈக்குவல் ஓபன் போடுறாங்க. ஓகேவா? ஈக்குவல் ஓபன் போட்டு மார்க்கெட் இப்போ ஒரே கேண்டில்ல மேல வரும். இவனுக்கு பேர் தான் என்கல்பிங், புல்லிஷ் என்கல்பிங். ஓகேவா? இந்த புல்லிஷ் என்கல்பிங் என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த கேண்டில் எப்படி இருக்கணும்னா, கீழேயும் விக் இருக்கக்கூடாது, மேலையும் விக் இருக்கக்கூடாது. ரூல் நம்பர் 1. ஓகேவா? ஓகே சார். கீழேயும் விக் இருக்கக்கூடாது, மேலையும் விக் இருக்கக்கூடாது. இப்படி வந்தான்னா இவனே என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு விக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லர் அழகா செல்லரை தொட்டுட்டு சூப்பரா மேல போவோம். இது கண்டிஷன். பாட்டம்ல ஒரு சப்போர்ட் ஏரியால. சரியா? சப்போஸ் எனக்கு இப்போ இந்த கண்டிஷன் முடிஞ்ச உடனே இந்த பையர் வந்துட்டான்ல, இந்த பையர் வந்த உடனே எபோவ் ஓபன் போடுறாங்க. எபோவ் ஓபன் போட்டாலும் இந்த விக்க வந்து தொடதான் வருவானே தவிர கீழே வர மாட்டான். புரிஞ்சுதா? ஓகே சார். இந்த கண்டிஷன்ல இந்த கேண்டிலுக்கு அடுத்து எபோவ் ஓபன் போடுறாங்க. எபோவ் ஓபன் போட்டாலும் கீழே வந்தாலும் இந்த விக்க தொடதான் வருவானே தவிர அவன் உள்ள வந்து க்ளோஸ் வைக்க மாட்டான். எபோவ் ஓபன் போட்டு உள்ள வந்து க்ளோஸ் வைக்க மாட்டான். சப்போஸ் அப்படி க்ளோஸ் வச்சானா அந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடும். ஓகேவா? சரி. அப்போ ஒரு பாட்டம்ல தான் ரிஸ்க் எடுக்கணும். மறுபடியும் என்ன சொல்றேன், ஒரு பாட்டம்ல தான் ரிஸ்க் எடுக்கணும். இந்த விக்க தொட்ட ஸ்பீடுக்கு இவன் ஓடுவான். குடுன்னு ஓடுவான். ரொம்ப ஸ்பீடா போவான். புரிஞ்சுதா? சொல்லுங்க சார். எப்பவுமே விக்குக்கு தான் ஆர்டர் பிளான் பண்ணணும். இந்த விக்கு தொட்ட உடனே அவன் குடுன்னு ஓடுவான், வேகமா போவான். விக்க தொடர வரைக்கும் ஸ்லோவா வந்து தொட்ட ஸ்பீடுக்கு போவான் அவன்.
இது கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் வந்து இந்த இடத்துல எனக்கு விக் இல்லாம வரணும் இந்த கேண்டில். விக்கோட வந்தா நோ. சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு இப்படி மேல வரைக்கும் போய் இப்படி ஒரு விக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கேண்டில். இப்ப என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா, இப்பவும் எபோவ் ஓபன் போட்டா பை தான். இப்பவும் எபோவ் ஓபன் போட்டா பை தான். ஆனா ஈக்குவல் ஓபன் போட்டா வெயிட் பண்ணணும். ஈக்குவல் ஓபன் போட்டா வெயிட் பண்ணணும். எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? இந்த பையர் ஓபனை தொட்டுட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மறுபடியும் அதாவது லைவ் மார்க்கெட்ல இவன் வந்து இப்படி ரெட்டா தான் வந்துட்டே இருப்பான். கரெக்ட் தானே? இப்படி ரெட்டா தானே உள்ள வருவான். ஆமா சார். அத தொட்டதுக்கு அப்புறம் அவன் இப்படி கிரீனா மாறணும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இவனை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கிரீனா மாறுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இந்த கிரீனா மாறினதுக்கு அப்புறம் என்ட்ரி கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் மேல போய் ஓகேவா? இந்த கேண்டலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் அவன் நாட்டுல பையாய் போயிடும். சோ சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க சார். இப்ப நீங்க ஒவ்வொரு கண்டிஷனா இப்ப சொன்னீங்களாங்க சார். இப்ப வந்து நீங்க ஒவ்வொரு கண்டிஷன் சொல்லும்போது அதுலயே வரையாதீங்க சார். நீங்க அப்படியே அந்த கண்டிஷனுக்கு பக்கத்துல வந்தீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் பண்ணி பாக்குறது. ஓகே 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 ஓகே. எனக்கு நம்ம கேட்கும்போது பார்க்கும்போது புரியுற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து ரீகால் பண்ணும்போது எனக்கு தெரியாது. ஓகே 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 ஓகே. தனித்தனியா வரையணும்ன்றீங்களா? ஆமா. ஓகே. இதுக்கு எபோவ் ஓபன் போட்டா இமிடியேட் பை. எபோவ் ஓபன் போட்டாலே இமிடியேட் பை ஒரு சப்போர்ட்ல. சரியா? யோசிக்கவே கூடாது. எபோவ் ஓபன் போட்டுட்டா நீங்க யோசிக்காம பை பண்ணி ஒரே ஒரு தடவை இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணி பாருங்க. எனக்காக எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாரும் ட்ரேட் பண்றீங்கல்ல? ஆமாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடண்ட்ஸ் பண்ணல சார். எல்லாரும் பண்றீங்க. ஆமா சார். ஆமா சார். ஒரே ஒரு தடவை இந்த கண்டிஷனுக்கு ஒரு செல்லரை ஒரு பையர் வின் பண்ணதும் எபோவ் ஓபன் போட்டா துணிஞ்சு ஒரு தடவை பை பண்ணி இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு அந்த இடத்த வெயிட் பண்ணி ஒரு தடவை பாருங்க. சார் சொல்லுங்க சார். அபோவ் ஓபன் போடுறோம் இல்லைங்க சார். இப்போ 203 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. 205ல அடுத்த கேண்டில் ஓபன் ஆகுதுங்க. அப்போ ஒரு 207ல போட்டா எடுத்துக்குமா சார்? இல்ல அப்படியே கண்டினியூ போட்டு வேண்டியதுங்களா? 203ல ஓபன் பண்ணிருக்கான். 207ல போட்டுக்கலாமான்னு கேக்குறீங்களா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் கேண்டில் 203ல க்ளோஸ் சார். அடுத்த கேண்டில் வந்து 206ல ஓபன். அபோவ் ஓபன். இப்போ நம்ம 206 ஓபன் பண்ண உடனே நம்ம லிமிட் போடாத அப்படியே கண்டினியூ போட்டுடணும். 207 போட்டு போடுங்க, பை ஆயிடும். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஒரு பாயிண்ட் கூட வச்சு போடுங்க, பை ஆயிடும். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க. அவன் எந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்கானோ அந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் கூட வச்சு போடுங்க, பை ஆயிடும். அவன் கீழே வந்தாலும் பயப்படாதீங்க, அவன் மேலதான் போவான். சரிங்க சார். சரி. ஓகே சார். ஒரு பாயிண்ட். அதுவும் வந்து ஒரு பாட்டம் ஏரியா. இததான் மறந்துடக்கூடாது. ஓகே சார். இல்ல பாட்டம் ஏரியா சார். பாட்டம் ஏரியா. ஒரு தடவை எனக்காக நீங்க வந்து எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்கோங்க மெசேஜ். ஒரே ஒரு தடவை இந்த கண்டிஷன் பார்த்த உடனே நீங்க ஒரே ஒரு தடவை பை பண்ணிட்டு அன்னைக்கு நாள் முழுசும் விட்டுருங்க. அன்னைக்கு நாள் முழுசும் நீங்க நாட்டுல ஸ்டாப் லாஸ் வச்சு மட்டும் உட்காருங்க. கண்டிப்பா அவன் எப்படி வந்து அன்னைக்கு நீங்க சக்சஸ் பண்றீங்கன்னு மட்டும் பாருங்க. சரிங்க சார். சரிங்க சார். குறைஞ்சது 50 பாயிண்ட் நான் சொல்றேன். கொஞ்சம் தான் ரிவார்ட் பாத்துக்கலாம். குறைஞ்சது 50 பாயிண்ட். கூடுனது எனக்கு தெரிஞ்சு 100ல இருந்து 120 பாயிண்ட் போவான். சார் இது டேல பார்த்து எடுக்கலாமா? என்னங்க சார்? டேல பார்த்து எடுக்கலாமா? டேலனா நீங்க டே கேண்டில்ல எபோவ் ஓபன் போட்டு இங்க பாருங்க. டே கேண்டில்ல மட்டும் இங்க பாருங்க. இந்த இடத்துல விக் இருந்துச்சுன்னா இந்த விக்குக்கு ஆர்டர் என்ட்ரி போடுங்க. கண்டிப்பா ட்ரிகர் பண்ணிட்டு மேல. ஓகேங்க சார். ஓகே. சரியா? ஓகேங்க சார். Thank you. ஒரு செல்லரை ஒரு பையர் வின் பண்ணிட்டா விக்குக்கோ இல்ல ஓபன் பிரைஸுக்கோ ஆர்டர் பிளான் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேங்க சார். அது மெயின்ல இருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன் போலாமா? போலாம் சார்.
உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு இது நோட் பண்ணி வச்சேன். அதுதான் டிஸ்கஸ் பண்ணணும். பேசுறது கேட்கல சார். இல்ல ஒண்ணு நோட் பண்ணி வச்சேன். அத உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதான் போய் தேடிட்டு இருக்கேன். இப்போ புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறது இப்படி மட்டும் இருக்காது. புல்லிஷ் என்கல்ஃபிங்கிறது இப்படி ஈக்குவல் ஓபன் போட்டு எபோவ் க்ளோஸ் வைக்கிறது மட்டும் புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடையாது. இதுவும் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். இப்படி வந்தாலும் புல்லிஷ் என்கல்ஃபிங் தான். பிலோ ஓபன் போட்டு எபோவ் க்ளோஸ் வைக்கிறது, புரிஞ்சுதா? இதுவும் புல்லிஷ் என்கல்ஃபிங் தான். சார் டயக்ராம்ல 5 மினிட் காமிங்க. எங்கனாலும் சார். சரிங்க சார். ஓகே ஞாபகம் வந்துருச்சு. சரி, இங்க பாருங்க, ஒரு பாட்டம் ஏரியால இங்க இருந்து மார்க்கெட் வந்து இப்படிதானே பெரிய பெரிய ரெட் கேண்டிலா போட்டு தானே வந்திருக்கும். இப்படி பெரிய பெரிய ரெட் கேண்டிலா போட்டு மார்க்கெட் வந்திருக்கும். இந்த ஏரியா வந்தோடனே என்ன ஆயிருப்பாங்க? குட்டி குட்டியா ஆயிருப்பாங்க. கரெக்டா? இப்படி குட்டி குட்டியா ஆயிருப்பாங்க. இப்படி மார்க்கெட் வந்து பெரிய ரெட் கேண்டில் போட்டு வீக் ஆயிருச்சு. வீக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் எனக்கு ஒரே கேண்டில்ல வின் பண்ணிட்டா ஓகே. எனக்கு இப்போ ஒரே கேண்டில்ல வின் பண்ணல. இப்ப பையர் எப்படி வரானா குட்டி குட்டியா வரான். இதே மாதிரியே இப்படி வரான். இப்படி தேய்ச்சி இப்படியே போயிட்டு இருக்கான். இன்னமும் என்னது, இந்த லாஸ்டா வந்த பெரிய செல்லரை மார்க்கெட் வின் பண்ணல. ஓகேவா? மார்க்கெட்டு பெரிய செல்லிங் வந்துருச்சு, வீக் ஆயிடுச்சு. பையிங் இன்னும் ஸ்டார்ட் வந்து அது அக்ரெசிவா ஆகல. ஒரு இது வால்யூம் இல்லாத மாதிரி வந்து குட்டி குட்டியா தான் பை ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்துட்டு எப்ப ஒரு பெரிய கேண்டில் வர்றானோ, சரியா? எப்ப இப்படி குட்டி குட்டியா வந்துட்டு எப்ப ஒரு பெரிய கேண்டில் வரானோ, இனி பை சைடு பயங்கர ஸ்பீடா போகும். ஓகே சார். புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும் மார்க்கெட். எப்படின்னா, செல்லர் வந்து பெருசா இருப்பாங்க. செல்லரு பெருசா வருவாங்க. செல்லர் பெருசா வந்து அப்படியே வீக் ஆவாங்க. சின்னதா குட்டியா அப்படியே வீக் ஆயிடுவாங்க. அதே மாதிரியே பையரை என்ன பண்ணுவாங்க? குட்டியாவே வருவாங்க. இப்படியே வந்துட்டு இருப்பாங்க. சரியா? இப்படி எல்லாம் இருப்பாங்க. இப்படியே இருந்துட்டு எப்ப இங்க ஒரு பெரிய பையிங் நடக்குதோ, இனி பை சைடு மார்க்கெட் டர்ன் ஆயிடுச்சு, இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்க நட்ல பை பண்ணிடணும். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். இது ஒரு டவுட் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் இப்ப அந்த பெரிய கேண்டில வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பை பண்ணணுமா சார்? எந்த பெரிய கேண்டில் சார்? இந்த இப்போ கேண்டில் மூணாவது கேண்டில் குட்டி ஆமா சார், குட்டி கேண்டில் வந்ததுக்கு அதுக்கு மேல இருக்க பெரிய கேண்டில் அது இல்ல. இந்த இடத்துல ஏதாவது இங்கனக்குள்ள ஒரு கேண்டில் இங்கனக்குள்ளயோ இல்ல இங்கனக்குள்ளயோ ஏதாவது ஒரு கேண்டில் இப்படி விக்கோட இருக்கும். சரியா? ஏதாவது ஒரு கேண்டில் விக்கோட இருக்கும். அதுலயும் ஏதாவது கேண்டில் ஸ்பின்னிங் டாப்பா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு என்ட்ரி பிளான் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த பாடியோட 50%க்கு என்ட்ரி பிளான். ஓகே சார். சரியா? மேக்ஸிமம் இந்த செல்லர்ல ஏதாவது ஒரு விக்கெட் எடுத்துருவான் சார். சொல்லுங்க. இந்த குட்டியா வந்த கேண்டில்ல ஏதாவது ஒரு கேண்டில்ல இப்படி விக் இருக்கும்னு சொல்றேன். இப்படி விக் இருக்கும், இல்லைன்னா இந்த விக் இருக்கும், இல்ல இங்க விக் இருக்கும். இந்த பையர்ல ஏதாவது இப்படி விக் அடிச்சிருப்பான். சரியா? ஸ்பின்னிங் டாப் ஏதாவது ஒரு ஸ்பின்னிங் டாப்பை போட்டிருப்பான். ஒண்ணு அந்த விக்குக்கு ஆர்டர் பிளான் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த பையரோட 50%க்கு ஆர்டர் பிளான் பண்ணுங்க.
ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப நீங்க அந்த ரைட் சைடு வந்திருக்கிறீங்களா? ம் ம் இப்ப வந்து நாம வந்து மேல இருந்து கீழே இறங்கிடுச்சு, ஓகேங்களா? ம் அப்படியே குட்டி குட்டியா போயிட்டு மேல ஒரு பெரிய கேண்டில் வந்துட்டான், ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்துட்டான்னு சொல்றீங்க. ஓகே, ம் ம் அது வந்து அந்த இறக்கத்துக்கு வந்து 50% வரணுமா, இல்ல வந்து அது ஒரு கேண்டில் வந்துட்டா ஓகேங்களா? இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்ததுக்கு அப்புறம் சார், இந்த இடத்துலயும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் பட்டுன்னு உள்ள வரானா அடுத்து எபோ ஓப்பன் தான் போடுவாங்க. கம்பல்சரி எபோ ஓப்பன் தான் போடுவான். சப்போஸ் எபோ ஓப்பன் போடாம ஈக்குவல் ஓப்பன் போட்டாலும் கீழே வந்தா பை பண்ண மட்டும் யோசிங்க, செல் பண்ண யோசிக்காதீங்கன்னு சார். கீழே வந்து இவன் வந்து இப்படி வந்தாலும், இப்போ இங்க நோக்கில பாருங்க, இப்படி ஒரு செல்லர் வந்துட்டான், இப்படி ஒரு செல்லர் வந்துட்டான். அதுக்காக செல் சைடு போகாதீங்க, ஓகேவா? மறுபடியும் இந்த செல்லர் ஏரியாவை மேல போகும்போது பை மட்டும் பண்ணுங்க, அவன் அழகா பை தான் ஆவான், நான் போய் நிற்பான் அடுத்த கேண்டில். ஓகேவா சார்? இன்னைக்கு ஓகே சார். ஓகே சார். லைவ்ல நீங்க சொன்னீங்களாங்க சார், 50% மேல போயிட்டானா வந்து கன்ஃபார்ம் வந்து பை ஆயிடுவான் அப்படின்னு சொன்னீங்களா? அதை கேட்கறேன். அந்த டவுட் வந்து இப்ப இதுல கேட்கற ஒரே கேண்டில் வந்து 50% வரணுமா, இல்ல வந்து நீங்க முன்னாடி சின்னதா ஒரு கவுண்ட்ல ஒரு 25% வந்தா கூட நம்ம எடுக்கலாமா என்ட்ரி அப்படின்னு கேட்டேன். எது இந்த செல்லரை சொல்றீங்களா, பையரை சொல்றீங்களா? இல்லைங்க, இப்ப செல்லரு மேல இருந்து கீழே வந்துட்டான், ஓகேங்களா? அந்த 50 இந்த செல்லர் அந்த 50% மேல போகணுமா, இல்ல அந்த இல்லைங்க இப்போ வந்து மேல இருந்து ஹை வந்து கையில இருந்து லோ வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம் வச்சுட்டீங்க, மேல ரெட் கேண்டில் இருந்து கீழே பாட்டத்து அந்த மிடில் அந்த 50% வந்து கிரீன் கலர் கேண்டில் வருமா அப்படின்னு கேட்பேன். புரியுதுங்களா நான் சொல்றது? இல்ல புரியல, அதான் கேக்குறேன், அதான் முடிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க. இல்லைங்க சார், மேல இருந்து வந்து இல்லைங்க சார் ரெட் கேண்டில். ஆமா, மேல இருந்து இங்க வருது. அதுக்கு மிடில்ல வந்து ஒரு கோடு போடுங்க, அந்த ரெட் கேண்டில் ஸ்விங் இருக்குதுல்ல, அதுக்கு மிடில் ஒரு 50% கோடு போடுங்க. இந்த பக்கம் சார் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் சொல்றாரு சார் அவரு. இல்ல இங்கிட்டு சொல்றாரு, இங்கிட்டு. ஆமா, அது போட்டு அதுக்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகுமா, இல்ல முன்னால வந்து இந்த மாதிரி கேண்டில் பெரிய கேண்டில் வந்தா கூட எடுக்கலாமா அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க இல்ல 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 இப்ப இந்த இடத்துல பையர் ஓப்பனே உங்களுக்கு இல்ல, வெறும் செல்லர் மட்டும்தானே வந்திருக்கான். சரியா, வெறும் செல்லர் மட்டும்தான் வந்திருக்கான். எங்க பையர் ஓப்பன் இருக்கோ அந்த பையர் ஓப்பனுக்கு ஏதாவது பிக் இருந்துச்சுன்னா அவனை போய் மார்க் பண்ணுங்க. சரியா, இந்த இடத்துல இவங்கள வந்து இந்த இடத்துல வின் பண்ணிட்டு தானே வந்திருக்கான். இந்த கேண்டில் வந்து கண்டிப்பா ஒரு செல்லரை வின் பண்ணி தான் வந்திருக்கும். இந்த கேண்டில் வந்து ஏதோ ஒரு பெரிய செல்லரை வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கும், கரெக்டா? அப்போ அடுத்த செல்லர் எல்லாம் பார்க்காதீங்க, தேவையில்லை. சரியா, தேவையில்லை சார். இந்த இடத்துல மறுபடியும் இப்படி ஒரு செல்லர் வீக் செல்லர் வந்தா மறுபடியும் தான் அடிப்பாங்க, கை தான் சார் அடிப்பாங்க. இவங்க எல்லாம் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். ஓகேவா? சார் இன்னைக்கு டை இந்தியால இப்படிதான் சார் வந்திருக்கு. இப்படி இருக்குமான்னு கேக்குறீங்களா? இந்த பாருங்க, இப்படி இருக்குமான்னு கேக்குறீங்களா? அது கொஞ்சம் மேல கூட க்ளோஸ் வைக்கறான்னு வச்சுக்கோங்க சார். இது இந்த பண்ணிடுங்க, கிரீன் கலர் பண்ணிடுங்க ரைட்டா. ஓகே, இது பாட்டத்தில் இது வந்து கொஞ்சம் சின்னதா போட்டு இந்த கேண்டில் ரெட் கேண்டில் மேல டாப்ல இருக்கும்போது இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். டாப்ல இருக்கும்போதா? இல்லைங்க சார், இந்த ரெட் கேண்டில் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, அந்த க்ளோஸை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கங்க. ரெட் கேண்டில் சின்னதா போட்டுக்கவா? போட்டேன். இப்போ வந்து டிலோ ஓப்பன் போட்டு முன்ன ஒரு கேண்டில் போட்டீங்களா, அதே மாதிரி போட்டுருங்க. கொஞ்சம் மேல வந்து எபோவ் க்ளோஸ் கொஞ்சம். அது வந்து டாப்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க ரெட் கேண்டில். இப்ப டாப்ல தாங்க சார் இருக்குது இப்ப. ஆமா ஆமா ஆமா.
இதே வந்து நம்ம வந்து என்கல்பிங்கா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறோம். ஆமா ஆமா இதுக்கு இந்த க்ளோசிங் அதாவது இந்த ஓப்பனிங் பிரைஸ்க்கு 3 மேல டைப் இருந்து சொல்லியிருக்கீங்க. ம். நான் 2 டைப் சொல்லியிருக்கேன் 3 டைப் சொல்லல. இல்லைங்க சார், இப்ப வந்து கீழ ஓப்பன் ஈக்குவலா இருக்கிறது ஒண்ணு சொல்லிட்டீங்க. அதே ஆமா. மாதிரி வந்து Below நடுவுல இருக்கிற மாதிரி ஒண்ணு போட்டு காட்டிட்டீங்க. ஓகேங்களா? ம். இப்ப வந்து மேல இருக்கிற மாதிரி ஒண்ணு, இப்ப டாப்ல இருக்கிற மாதிரி. ரெசிடென்ஸ் ஏரியா சொல்றாரு சார் அவரு. ஓகே ஓகே இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா இந்த கேண்டில் வந்து கீழ இருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க இந்த கேண்டில் இங்கேயும் இருக்கலாமாங்கிற மாதிரி கேக்குறாரு. கரெக்ட் தானே சார்? அப்படியே அதேதான். இந்த கேண்டில் இங்கேயும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே ஓகே எடுத்துக்கலாம். சார் நிஃப்டி பிஇ சார்ட் காலையில பார்த்தோம்னா அந்த 330 நீங்க ஒரு செட்டப் சொன்னீங்கல்ல சார், 330க்கு எபோல ஒரு ஹேமர் வர மாதிரி அந்த செட்டப் தானே நிஃப்டி பிஇ சார்ட்டா? சார்? எந்த செட்டப் மேடம் வந்திருக்கு? 330 எபோவ் ஓபன் ஒரு புல்லிஷ் பிரஷரோட ஒரு ஹேமர் 5 மினிட்லயா? 9:15 கேண்டில். இது இன்சைட் பிலோ ஓபன் பண்ணி மேல போயிருக்கா மேடம்? 24,600 பாருங்க சார். இதுவா? 330 வந்து பிலோவா இருக்கு. இது எபோ ஓபன் ஆகி அந்த புல்லிஷ் பிரஷரோட ஒரு ஹேமர் இருக்கு. ஆமா. அதுக்கு அடுத்து எபோ ஓபன் போட்டிருந்தா இமீடியட்டா பை பண்ணிருக்கணும். எபோ ஓபன் போடல. சரி. பை ஏரியால இருக்குது. இது செல் ஏரியா. செல் ஏரியா. செல் ஏரியா தான் பரவாயில்ல. இருந்தாலும் எபோ ஓபன் போட்டிருந்தானா பை ஆயிருப்பான். சில டன்ல வந்து எனக்கு எபோ ஓபன் காமிச்சது சார், அதனால கேட்டேன். சரியா? ஒவ்வொரு புரோக்கரேஜ்லயும் ஒண்ணு காமிக்குது. எனக்கு இது பாருங்க இன்சைடு ஓபன் மாதிரி காமிக்குது. சின்னதா தெரியுதா? தெரியுதுங்க சார். ஆனா ஈக்குவல் ஓபன் தான் இது. இது இன்சைட்லாம் சொல்ல முடியாது. இது ஈக்குவல் ஓபன் தான். ஓகே. எனக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணி ஒரே ஒரு எபோ ஓபன் போட்டிருந்தான்னா இந்த கேண்டில் கண்டிப்பா மேலதான் போயிருக்கும். இந்த கேண்டில் மேல போகாததுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? நேத்து நடந்த சம்பவம். நேத்து நடந்த ஒண்ணும் இல்ல. இங்க செல் பண்ணிருக்காங்க. அந்த இடம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு செல்லிங் ஏரியால வந்து மார்க்கெட் நின்று. சரியா? பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தாலே போதும். இங்கேயும் பாருங்க இந்த இடத்த அக்செப்ட் பண்ணிருக்காங்க, பை பண்ணிருக்காங்க. இந்த இடம் செல் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு காமன் ஏரியா. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஆனா இந்த இடத்துல நிஃப்டி விறுவிறுன்னு ஏறுச்சு. ஏறினதுக்கு இவன் ஒன்னும் அவ்வளவு வேகமாலாம் இறங்கல. ஸ்லோவா தான் இறங்கணும். நாளைக்கு மறுபடியும் மேல ஏறினாலும் ஏறிடும். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் புல்லிஷ் என்கல்பிங் கொஞ்சம் கேண்டில் கொஞ்சம் காட்டுங்க சார். புல்லிஷ் என்கல்பிங்கா? பிடிசி ஆமா சார். கம்பல்சரி வந்து விக் இருக்க கூடாதுங்களா, இல்ல விக் லைட்டா இருக்கலாமா? புல்லிஷ் என்கல்பிங்னாலே விக் இருக்க கூடாது. ஓகே. மரபோசு கேண்டில்னு சொல்லுவோம் இத வந்து. சரியா? அது ஒரு பாட்டம் ஏரியால எனக்கு வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா ரிஸ்க் எடுக்க நான் ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம்.